கிட்டத்தட்ட 2026 தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கிற நிலையில தேர்தல் களங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணிக்கு போவாங்க? அண்ணன் திருமாவர்கள் திமுக கட்டி விட்டு அதிமுகவுக்கு போவாரா, இல்ல அதிமுக பிஜேபி கட்டி விட்டு விஜய்கிட்ட போகுமா? இப்ப அதிமுக கூட்டணியில விஜய் போய் சேருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளா இருந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சில அரசியல் விமர்சகர்களும் பல அரசியல் புரோக்கர்களும் கருத்து கணிப்புன்னு அவர்களுடைய வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மும்முனை போட்டின்னு சில தற்குறி பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை உடச்சி பேசிடுமே, ஏன் மறைமுகமா பேசிக்கிட்டு? சரக்கு சங்கர், இந்த கஞ்சா குடிக்கி சங்கர்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் பொட்டியை வாங்கிட்டு வாய்க்கு வந்தாலும் பேசுறாரு. அவர் மட்டும்தான் பேசுறாருன்னு அவர் மட்டும் பேசுறதுல ஒரு சில ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பொய்யா. ஆனா இப்ப சவுக்கு சங்கர் தான் வாங்கின காசுக்கு ரொம்ப கூவிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல மும்முனை போட்டின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி ஆகும்? அண்ணன் திருமாவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, இது மும்முனை போட்டி கிடையாது, இருமுனை போட்டி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை, இருமுனை போட்டிங்கிறது உண்மை. ஆனா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிடையாது. ஒட்டுமொத்தம் இந்த திராவிட கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் அங்க போட்டி. இந்த உருப்படா ஆட்சி நடத்துற திமுக காரங்க எல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடுன்னு. அது ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, ஓரணியில் திராவிடர்கள். ஒரு அணியில திராவிடர்களுக்கும் இன்னொரு அணியில தமிழ் தேசியவாதிகள் எங்களுக்கும் தான் போட்டி. அப்படி பார்த்தா இது இருமுனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டிக்கு வேலையே கிடையாது. என்னோட தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட தமிழ் உறவுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். எதற்காக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நம்ம வாக்கு செலுத்தணும்? எதுக்காக இந்த இரு பேரும் திராவிட கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்? நம்ம வாழ்றது தமிழ்நாட்டுல, நம்ம தமிழர்கள், நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் ஒரு கட்சிக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகம். அங்க வாழ்றவங்க நம்ம திராவிடர்களா தமிழர்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுவார்களாம், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அரசியல் பண்ணுவார்களாம். அப்படி அரசியல் பண்றவருக்கு தமிழ்ங்கிற பேரை தாங்கி சுமக்க முடியாது. இவர்கள்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, ஆண்டுகிட்டும் இருக்கிறாங்க. என்னுடைய தமிழ் சமூகம் எல்லாரும் சிந்திச்சு இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு ஆந்திராவிலேயோ ஒரு தெலுங்கானாவிலேயோ அவங்க கட்சி தொடங்குறாங்கன்னா தெலுங்கு தேசம் தொடங்குறாங்க. அவர்கள் தெலுங்கு மொழி பேசுறவர்கள், அதனால தெலுங்கு தேசம் வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நலம் சார்ந்த கட்சிகள்லாம் தமிழர் முன்னேற்ற கழகம் தானே வைக்கணும். அனைத்து இந்திய அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் தானே வைக்கணும். மறுமலர்ச்சி தமிழர் முன்னேற்ற கழகம் தானே வைக்கணும். தேசிய முற்போக்கு தமிழர் கழகம் தானே வைக்கணும். இங்க எப்படி திராவிடம் வந்துச்சு? ஏன்னா இவர்களுக்கெல்லாம் ஒண்ணு நல்லா தெரியும், திராவிடங்கிற பேரை சேர்த்தாதான் அவர்களுடைய கட்சியில இங்க தெலுங்கு மொழி பேசுறவர்களோ பிற மொழியாளர்களோ வாக்கு செலுத்துவாங்க. அதனாலதான் அவர்களுடைய கட்சி பேர்ல எல்லாம் திராவிடம்னு சொல்லு இருக்கு. நம்ம தமிழ் சமூகம் தான் சிந்திக்கிறதே கிடையாது. வந்தவன் போனவனெல்லாம் ஆளை வச்சுட்டோம். பொய் பேசினாலும் சரி, எது பேசினாலும் சரி, தமிழ் தான் என் உயிர், தமிழ் தான் என் உயிர் மூச்சுன்னு சொல்லுவார்கள். ஆனா தமிழுக்காக ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய தலைவர்களாக நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். 50-60 வருஷமா ஆளவும் வச்சுட்டோம். 2026ல இந்த திராவிடங்கிற பேர் வச்சிருக்கிற கட்சிகளாம் தமிழர்கள் வாக்கு செலுத்த மட்டும் ஒரு முடிவு எடுங்க. ஒரு தேர்தலில் முடிவு எடுங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தமிழர்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், பேசியே ஏமாத்திடலாம். தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதக்குவேன், ஏறி பயணம் செய்யலாம், உங்களை கவிழ்த்து விட மாட்டேன்னு பொய்யா பேசுவாங்க. அதையும் நம்ம நம்பி கை தட்டி வாக்கு செலுத்தி அவர்களை ஆட்சியில அமர வைப்போம். என்னுடைய தமிழ் சமூகம் சிந்திங்க. தமிழ்நாடு அரசு 9 லட்சம் கோடியில கடன்ல இருக்கு. ஆனா அந்த தமிழ்நாட்டு அரசு ஆள்றவங்க 1000 கோடி 500 கோடின்னு ஊழல் செஞ்சு லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் வாழ்றாங்க. அரசு இங்க கடன்ல இருக்கு, அரசு ஆள்பவர்கள் மட்டும் இப்படி கோடீஸ்வரன். இதையே நம்ம ஒரு நாள் சிந்திக்கிறதே இல்லை. நம்மளோட எண்ணம் எல்லாம் அரசியல்வாதினா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும், கார்ல போகணும், பங்களால வாழணும், அவன் தான் அரசியல்வாதின்னு மனசுக்குள்ளேயே நம்மளே ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டோம். ஒருத்தன் எம்எல்ஏ ஆகி ஊழல் செஞ்சு கார் வாங்குறான், அவனை பழைக்க தெரிஞ்சவன்னு பேசுறீங்க. மக்களுக்காகவே உண்மையா இருந்து மக்கள் நலனுக்காக பாடுபட்டு நடந்து போய் அரசு மருத்துவமனையில படுத்து வைத்தியம் பார்த்தா நம்ம ஐயா கக்கனெல்லாம் பழைக்க தெரியாதோன்னு பேசுறீங்க. இப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் ஒருபோதும் முன்னேறாது. நீங்க ஒண்ணு கேட்கலாம், விஜய் அவர்கள் தான் வந்துட்டாரு, அவர் தான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீம்புக்கு புள்ளப்பட்டு காண்டாமிருகன் பேர் வச்ச கதை தான் அவருடைய கதை. தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் இரு கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவருடைய இரு கண்களாம். எப்படி அது இரு கண்களா இருக்க முடியும்? தமிழ் தேசியமும் திராவிடமும் நேர் எதிர் துருவம். இங்க திராவிட அழிவில் தான் தமிழ் தேசியம் பிறக்கும். அதுதான் உண்மை, அதுதான் சாத்தியம்.
சினிமா நடிகர்லாம் ஒரு கட்சியை தொடங்கிட்டு அந்த கட்சிக்கு ஏதாவது கொள்கை வைக்கணுங்கிற பேருக்கு அது கொள்கையும் கிடையாது, ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. அவர்களாம் வாயில தோன்றதான் அடிக்கிறது. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னாரு, தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்திருக்காரு, தமிழுக்காக என்ன குரல் கொடுத்திருக்காரு? தமிழர்கள்லாம் ஒண்ணு நினைச்சீங்க. நேற்று கமல் வந்தாரு, இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நடிகர்களா வருவாங்க போவாங்க. நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார்கள். கவர்ச்சி நம்பி வாக்கு செலுத்தினது போதும். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. மக்கள் மீதும் இந்த மண்ணு மீதும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவனாலதான் இந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற முடியும். மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செய்ய முடியும். நேற்றைய கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களும் இந்த திமுகவும் அதிமுகவும் மாதிரி கார்பரேட் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் அரசியலுக்கும் இவர்கள் அரசியலுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இரண்டுமே ஒரே கோட்டில் தான் நடக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா, திராவிட கழகம்லாம் கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வரோம். விஜய் அவர்கள் காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறாரு. அது அவர் பெரிய ஹீரோ, மாசு ஹீரோங்கிறதுனால ஒரு நடிகரை பக்கத்துக்கு வர்ற கூட்டம் தான் அது. அங்க வர்ற கூட்டம் எல்லாமே விஜய்க்கு வாக்கு செலுத்திடுமான்னா 100% கிடையாது. அந்த கூட்டத்துல உள்ள பல பேர் திமுக காரன் இருப்பான், அதிமுக காரன் இருப்பான், நாம் தமிழர் சொந்தங்கள் இருப்பாங்க, மதிமுக காரங்க இருப்பாங்க, விடுதலை சிறுத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, தேமுதிக சேர்ந்தவங்க இருப்பாங்க, எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் உச்சம் பெற்ற நடிகர். அவர் வரும்போது ஒரு கூட்டம் கூடுறது இயல்பு, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. நாளைக்கே ஜெயங்கொண்டத்துக்கு வந்தாருன்னா நான் கூட தான் போய் பார்ப்பேன். ஏன்னா திரையில பார்த்த ஒரு மாஸ் நடிகர் வராருன்னா அவரை பார்க்கறதுக்காக போவோம். அப்ப நான்லாம் விஜய்க்கு வாக்கு செலுத்துற வாக்காளர் கிடையாது. இதை நம்ம சிந்திச்சுக்கணும். 1,00,000 பேர் கூட்டிட்டாங்க, அப்ப விஜய்க்கு 1,00,000 வாக்கு வந்துடும்னா வாய்ப்பே கிடையாது. அதுல விஜயோட ரசிகர்கள் வாக்கு செலுத்துவாங்க, அதை நம்மளோட மறுக்க முடியாது. ஆனா அங்க கூட்டம் கூடுற அனைவருமே விஜய்க்கு வாக்காளர்கள் நினைக்க கூடாது. வரும் 2026 தேர்தலில் மக்களுக்கும் மக்கள் நலம் சார்ந்த அரசியலுக்கும் நாம் தமிழை ஆதரிப்போம். புரட்சி என்பது இங்கு தானாக உருவாவதில்லை, நாம் தான் உருவாக்க வேண்டும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், நாம் தமிழர். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.